ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அழகப்பா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்க அழகப்பா மியூசியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மியூசியமில் என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா அழகப்பாவோட ஃபோட்டோ ப்ளஸ் அவர் யூஸ் பண்ண சில திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார், பாரதியார், பின்னர் கம்பர், ஔவையார் இவங்களோட சிலைகள் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. தமிழ் இலக்கணமில் படிப்போம்ல, ஐந்திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறது. ஸோ இந்த டிசிப்ளின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்கள் எல்லாமே வந்து அங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சேர, சோழ, பாண்டியர் அவங்களோட ஃபோட்டோஸும் இங்கே வச்சுருந்தாங்க. இந்த காவடி ஆட்டம், கரகாட்டமுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்க யூஸ் பண்ணுற நடவண்டி, அப்புறம் மண்ணால் செய்த பொம்மை, அப்புறம் உட்டனில் செய்த பொம்மை, அப்புறம் செட்டிநாடு சைடில் யூஸ் பண்ணுற பாரம்பரியமான ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த பொருட்கள், அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற மாங்கல்யம் இதெல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இசை வாத்தியங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இங்கே அவைலபிளாக இருந்தது. அப்புறம் விசிஆர் கேசட்ஸ் இருந்தது. செட்டிநாடு சைடு வீட்டிலலாம் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சில கைவினை பொருட்களும் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே விவசாயம் சேர்ந்த விஷயங்களும் அதுக்கு யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸில் இருக்கிற நெல் அளந்து போடுற படி எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த யூனிவர்சிட்டி போனீங்கன்னா மறக்காமல் இந்த மியூசியமை எல்லாருமே விசிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.